சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Come on church, சேர்ந்து கைகளை தட்டி பிரகடனப்படுத்த போகிறோம். சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையை கட்டுவா. Come on, கைகளை தட்டி. அட்வான்ஸ் தொகையாக நம்முடைய இன்ஜினியர் காலத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, ஆமென். பாஸ்டர் சுரேஷ்குமார் அவர்கள் இன்றைய இந்த ஃபெலோஷிப்பினுடைய தலைவர் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாக. பரிசுத்த பிதாவே, எல்லாருமே ஆண்டவருக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஒரு மகிமையான காரியத்தை இந்த நாளிலே தேவரில் ஏற்படுத்தின தயவுக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம். சாலமோன் சொல்லுகிறது போல எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிறதும் பெரியவர். ஆகினாலே நாங்கள் கட்டப்போகிற இந்த ஆலயம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, இன்றைக்கு சிறிதாய் ஆரம்பிக்கிற இந்த கட்டட வேலை பெரிதாய் 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 வளர எங்கள் தேவனுடைய நாம மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த காரியங்களுக்காக ஆரம்பமாய் கொடுக்க போகிற இந்த காணிக்கை காய் இந்த அட்வான்ஸ் காய் ஸ்தோத்திரம் கர்த்தரதை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த கட்டணத்துக்காக ஜெபித்தவர்கள், விசேஷமாய் பல வருஷ காலமாக இந்த இடத்துல ஒரு ஆலயம் வேண்டும் என்று ஜெபித்தவர்கள், பிரயாசப்பட்டவர்கள் யாவருக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற நேரமா இருக்கிறபடியால் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. இதை தொடர்ந்து நம்ம கொடுக்கணும், அதை நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். எனது அட்வான்ஸை கொடுத்துட்டாரு, அவர் கையில் ஒன்றும் கிடையாது, அதை நீங்கள் யோசிக்கணும். ஆனால் கர்த்தர் அவருடைய கரத்தில் கொடுப்பார். ஆனால் நாமும் விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், விசுவாசத்தில் செயல்படுகிறோம். நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமை காண்பாய். அதனால் இன்றைக்கும் நானும் கூட கொடுக்க விருப்பப்படுறேன். இன்றைக்கு நான் கொண்டு வரல லாஸ்ட்டுக்கு, கட்டாயமாக நான் என்னுடைய என்றதை விசுவாசத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன். அதே போல் நீங்கள் உங்கள் மனதில் இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்க மாட்டீங்க, உங்கள் மனதில் நிர்ணயித்து கொள்ளுங்க. அடுத்த வாரமோ வருகின்ற ஒரு சில நாட்களில் நீங்கள் கொடுத்து உதவி செய்தீங்கன்னா இந்த ஆலை கட்டுறோம் மிகவும் அழகாக இருக்கும். இது கட்டி முடிக்கிற வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம். சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாங்கள் இந்த இன்ஜினியர் இடத்துல நாங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால தாசனுக்காக நான் ஜபிக்கிறேன். நாளைக்கு நடக்கிற இந்த கிரவுண்ட் பிரேக்கிங்கை ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. ஏசாயா 43 படி நிறையும் தாசனோடு கூட இருந்த ராஜா, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் கலங்காமல் அவர் உமக்காக எழுந்து இந்த ஆலயத்தை கட்ட கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். Father, I come to you in the name of Jesus. Lord, I thank you for the church, Calvary Church, and I pray even as Pastor Shrikant and his dear wife and the family and the believers together are going to celebrate the beginning of the church building. I pray in the powerful name of Jesus that you will be present at everything that is going to be happening there. Lord, you are a good and a gracious God, a God who has promised to stand by our side. And I pray as one brick is laid on the other, everything that is going to be done there, O Lord, I pray for clarity. I pray, O Lord, for oneness. I pray, Holy Spirit, that you will keep them all together in unity, and step by step you will provide for the needs of your children, that on completing this
this church, that they would be able to celebrate your goodness and your faithfulness, O Lord. Thank you once again. I commit them as a family, commit the believers, commit all the workers, everyone into your precious hands. And once again, cover them, O Lord, protect them, lead and guide them. Let this building come up quickly, O Lord, so that we will all meet together on the day to celebrate your faithfulness. Thank you for hearing us. In Jesus' mighty and powerful name I ask this. Amen. Come on, church. சேர்ந்து கைகளை தட்டி பிரகடனப்படுத்த போகிறோம். சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையை கட்டுவா. Come on, கைகளை தட்டி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பிரியமான தேவ பிள்ளையே, நான் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னை வாட்டுகிறதா? கவலைப்படாதே. சபை என்கிற வீடு இருக்கிறது, ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் உண்டு. இட்ஸ் a family. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, உன்னை அழிக்க எத்தனை பார்வோன்கள், யெசபேல்கள் தேசத்தில் எழுப்பினாலும் சபைதான் ஜெயித்தோம். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யெசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யெசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுதே. தடைகளை அது தகர்க்குதே, சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே.
இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.